டேய் பேர் என்னடா? சத்யாடா. மலடா அண்ணாமலை. முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். That's what they say. B to the A to the B to the A. புன்னகை மன்னனோட ரெஸ்பான்ஸ் வாஸ் ரியலி ஓவர்வெல்மிங். எவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இவ்வளோ டீட்டெயில்ஸ் இவ்வளோ அனாலிசிஸ் பண்ணியிருக்கீங்களே, ரொம்ப நல்லா இருக்கு சார் சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் எவ்வளோ கேர்ஃபுல்லாக படத்தை பார்த்துட்டு, சார் ஒரு இம்பார்ட்டண்ட் ஷார்ட்டை பற்றி நீங்கள் சொல்லலைன்னாங்க. என்னப்பா நல்லா சொல்லிட்டேனே அப்படின்னு யோசித்தா கரெக்டாக அவர் அந்த ஃப்ரேமு அந்த ஃபுட்டேஜ் எனக்கு அனுப்புகிறாரு. ரியலி அது ஒரு டாக்ட் அபவுட் ஷார்ட் அந்த படத்தில். அது ஐ தாட் ஐ ஷுட் எக்ஸ்பிளைன் ஸோ தட் அந்த குறை வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னென்னா அதில் ஒரு ஷார்ட்டு இன்றைக்கி அது ரொம்ப ஈஸி சிஜிலெலாம் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த டைமில் 85ல் அந்த ஷார்ட் எடுக்கிறது வாஸ் வெரி சேலஞ்சிங். அது நிஜமாகவே அந்த நம்ம கேமராமேன் ரகுநாத் ரெட்டியை பாராட்டணும். அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டை கன்சீவ் பண்ணி அது எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு இஸ் டோட்டலி ஹிஸ் பிரெயின். தட் இஸ் ஒரு கமல் சாரோட ஒரு இன்ட்ரோ ஷாட் இருக்கும். அதில் வாட்டரில் வேவ்ஸ் வரும், அந்த அப்படியே அந்த ரிப்பிள்லேருந்து கமல் சாரோட ஃபேஸ் வரும் ரிஃப்ளெக்ஷனில். எப்படி எடுத்திருப்பாங்க? அதை ஈஸி கிடையாது. ஏன்னா வாட்டர்னால் ரொம்ப கஷ்டம், ரிஃப்ளெக்ஷன் என்னெல்லாமல் வரும். அவர் ஃபேஸ் மட்டும் தெரியாதுல்ல. அதுக்கு மாஸ்டர் ஐடியா என்ன பண்ணார்னா, ரகுநாத் ரெட்டி ஒரு 6x4 டேங்க் கட்டிட்டு அதில் ஃபுல்லாக பிளாக் இங்க் போட்டார். ஸோ தட் தி ரிஃப்ளெக்ஷன் நல்லா ஷார்ப்பாக வரும்னு சொல்லிட்டு ஃபுல் பிளாக் இங்க். ஃபஸ்ட்டு பொட்டாசியம் ட்ரை பண்ணாங்க, அப்புறம் ஒர்க் அவுட் ஆகிற சொல்லிட்டு ஃபுல் பிளாக் இங்க் போட்டு எல்லா லைட்டையும் கட் பண்ணி கமல் சார் மட்டும் லைட்டாக பண்ணார் ஃபேஸில். கேமராவை ஒரு சைடில் தலைகீழ வச்சு ரிவர்ஸில் ஒரு 100 feet 50 feet ரிவர்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போது அந்த லைட்டிங்கில் அவர் மட்டும் லைட் பண்ணிவிட்டு வாட்டரை ரிவர்ஸ் கேமரா, ஸோ ஒரு வாட்டர் அப்படி முள்ள ரிப்பிள் பண்ணி விட்டுட்டார். அந்த ரிப்பிள் ரிவர்ஸில் போகும்போது ரிப்பிள்லேருந்து அப்படியே சார் ஃபேஸ் கிளியராக தெரியும். அது நிஜமாகவே அந்த ஷாட் இன்றைக்கி நான் சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த காலத்தில் மோஸ்ட் டிஃபிகல்ட் ஷாட், வெரி டிஃபிகல்ட். அந்த எக்ஸ்போஷர்ஸ் எல்லாம் இம்பாசிபிள் டு கரெக்டு. நம்ம ஏதோ மானிட்டரில் பார்க்குறது அதுவும் முடியாது. அது அவரோட ஜட்ஜ்மெண்ட், அவரோட கான்ஃபிடென்ஸ். அந்த ஷாட் எடுத்தார். அங்கேருந்து அந்த ஏதோ அந்த சாங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது நிஜமாகவே அந்த ஷார்ட்டை பற்றி கேட்டாங்க. ஐ தாட் ஐ ஷுட் ரிப்ளை ஃபார் தேட். அண்ட் நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி ரகுநாத் ரெட்டி இஸ் அன் அன்சங் ஹீரோ. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டிஓபி. பாலச்சந்தர் சாருக்கு பெரிய பக்கபலம். அண்ட் ஹி ஹட் டன் சம் வண்டர்ஃபுல் ஒர்க். ஐ ரியலி அப்ரிஷியேட் இஸ் ஒர்க். அண்ட் அவரோட நான் ஒர்க் பண்ண தெரியும், அந்த ஸ்பீடும் அந்த குவாலிட்டியும். ஹட்ஸ் ஆஃப் ரகுநாத் ரெட்டி, யூ ஆர் அ கிரேட் கேமராமேன் அண்ட் ஐ ஆல்வேஸ் ஹேட் கிரேட் ரிகார்ட் ஃபார் யூ. நான் புன்னகை மன்னன் முடிச்சுட்டு நான் போன தடவை என்ன சொன்னேன், பாலச்சந்தர் சாரோட என்னோடய ஃபிலிம் முடிச்சு நான் என்னோடய ஓன் கேரியர் ஆரம்பித்தேன் சத்யா. பட் நடுவில் தேர் வாஸ் அ ஃபேஸ், தட் இஸ் புன்னகை மன்னன் தான் என்னோடய லாஸ்ட் கம்ப்ளீட் ஃபிலிம் நான் ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறமா சார் ஒரு படம் ஆரம்பித்தார், தட் இஸ் கால்ட் ருத்ரவீணா. சிரஞ்சீவி சார் அதில் ஹீரோ, அவரோட ஓன் ப்ரொடக்ஷன். ஸோ தெலுங்குல சிரஞ்சீவி சார், ஜெமினி கணேஷ் சார் ஆக்ட் பண்ணார், ஷோபனா, இளையராஜா சார் மியூசிக். இந்த படம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு சிந்து பைரவியோட ஒரு ஆஃப் ஷூட் மாதிரி இருக்கும். ஒரு ஃபாதர் அண்ட் சன்குள்ளே கிளாஷ் ஆஃப் ஐடியாலஜிஸ் அந்த மாதிரி போய் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ட்ராமா. அது தெலுங்கு டிஸ்கஷன் போது என்னாச்சு, அனந்த் சாருக்கும் பாலச்சந்தர் சாருக்கு அப்பப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒரு சின்ன அவளுக்குள்ளே ஒரு டென்ஷன் வரும். அந்த டைமில் ஒரு சின்ன டென்ஷனில் இருந்தாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கல. ஸோ அனந்த் சார் டிஸ்கஷன் வரல. கணேஷ் பாத்ரோன்னு ஹைதராபாத் வெரி ஃபேண்டாஸ்டிக் ரைட்டர், அவர் வந்தார். அவரும் பாலச்சந்தர் சார் வுட்லேண்ட்ஸ் ஹோட்டலில் ஒரு ரூம் போட்டாங்க. இங்கே டிஸ்கஷன் நடந்தது. பாலச்சந்தர் சார் ஃபஸ்ட் டைம் டிஸ்கஷன் நீ வா சொன்னார். நானும் போய் இந்த டிஸ்கஷன் உட்காண்டேன். அந்த கதை பேசினாங்க, அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் நோட் பண்ணேன், எவ்வளோ மெட்டிகுலஸாக பாலச்சந்தர் சார் டிஸ்கஸ் பண்ணேன். பேசும்போது நல்ல பாயிண்ட் உடனே நோட் பண்ணி போகிற டைரியில். இட் வாஸ் லைக் ஸ்டூடெண்ட். ஹி வாஸ் லிசனிங், டிஸ்கஸிங், நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். ஒரு டிஸ்கஷன், ஒரு 2 rounds ஆஃப் டிஸ்கஷன் நடந்ததுக்கப்புறம் கணேஷ் பாத்ரோ இது டயலாக் ராசி தீஸ்கரா சொல்லிட்டார். தட் இஸ் த டயலாகை நீ எழுதின்னு கொண்டு வா, இது வரைக்கும் அந்த சீன் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன் சொன்னார். ஓகே சார்னு அவர் போயிட்டார். எனக்கு ஒரு சின்ன ட்ரையல் நல்லா இருந்தது. நான் இங்கிலீஷில் அந்த டயலாக் எழுதி ட்ரை பண்ணேன். நான் தட் இஸ் ஒரு
how you get into the script, how you get into that world of discussionங்கிறது எனக்கு அது லேர்னிங் நல்லா இருந்தது. அது பாலச்சந்தர் சாரோட டிஸ்கஷன். நான் ரூமில் உட்காந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் ஃபாதர் அண்ட் சன்குள்ள டயலாகெல்லாம் எழுதிட்டு நான் போயிட்டேனாங்க. பார்த்தேன் கணேஷ் பாத்திர சார் வந்து சின்ன பாயிண்டர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு படித்தார். ஃபுல்லாக எழுதலையாக கேட்டார் பாலச்சந்தர் சாரோட. இல்லை இது பாயிண்டர்ஸ் அப்படி அப்புறம் நான் அதை எலாபரேட் பண்ணிக்கிறேன்னாரு. இப்போ நான் வந்து சார் அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சார், நான் வந்து என்ன டயலாகா அப்படின்னாரு. ஆமாம் சார், சும்மா இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். படி அப்படின்னாரு. ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு 7 பக்கம் எழுதிட்டேன். நான் ஃபுல்லாக படித்து கேட்டுட்டு குட் மேன், குட், ரியலி குட் அப்படின்னு பாராட்டினார். ஐ வாஸ் ஸோ த்ரில்டு. பாலச்சந்தர் சார்கிட்டேருந்து க்ரியேட்டிவாக நம்ம டெக்னிக்கலாக அவரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுலேருந்து ஒரு க்ரியேட்டிவாக ஒரு சீன் எழுதினதுக்கு பாராட்டினார். அதுக்கப்புறம் ஆனந்த் சார் வந்துட்டார் டிஸ்கஷனில். என்ன டயலாகில் எழுத ஆரம்பிச்சிட்டே அப்படின்னா, இல்லை சார் சாரி சார், நான் ஒரு சான்ஸு கிடச்சி எழுதினேன், சரி சார் நல்லா இருந்தது அப்படின்னு அவரும் பாராட்டினார். அப்புறம் டிஸ்கஷன் கண்டினியூ ஆகிடுது. அப்பப்போ நான் போவேன். என்ன டிஸ்கஷனுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் ஃபார் ஷூட்டிங் எல்லாம் இருந்தது, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சிரஞ்சீவி சார்லாம் வந்துட்டாங்க. குற்றாலத்தில் ஃபஸ்ட் டே ஷூட்டிங். பாலச்சந்தர் சார் மாதிரி எவ்வளோ கௌரவம், எவ்வளோ இருக்குது பயம்னா, கதை போய் கேட்க மாட்டார் அவர்கிட்ட. அப்படியே அனந்த் சார் தான் கதை சொல்லணும், வெயிட்டிங் அவர். ஏன்னா வந்து திடீர்னு கூப்பிட்டாரு, ஆனந்த் சார் நீ போய் சிரஞ்சீவி கதை சொல்லுன்னாரு. நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். நமக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு சான்ஸு. ஸோ சிரஞ்சீவி சார் போய் அந்த ஹோட்டலில் ஸ்டில் ரிமெம்பர், ஒரு நல்ல பெரிய பால்கனி, அங்கே வாட்டர் ஃபால் தெரிஞ்சிருந்தது. அந்த மாதிரி இடத்துல உட்காந்து நான் வந்து சார் நான் ஃபஸ்ட் டைம் கதை சொல்கிறேன் சார், ஐ சாரி இஃப் ஐ சே இட் ராங். நோ யூ டெல் அப்படின்னு சொல்லி அவர் அப்போ ஆல்ரெடி ஒரு பெரிய மெகா ஸ்டார் அவர். நான் வந்து ஒரு அசோசியேட் டைரக்டர் பாலச்சந்தர் சார், கதை இது வரைக்கும் சொன்னதில்லை. நான் போய் பிகாஸ் டிஸ்கஷன் ரொம்ப இன்வால்வ் ஆனதுனால நான் அந்த கதையை சொல்லிட்டேன், டயலாக்ஸோடு சொல்லிட்டேன். ஒரு 1/2 hour 45 minutes டீட்டெயில்டாக சொன்னேன் கதையை. அப்படியே கேட்டுன்னு இருந்தார். கேட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு, என்ன பக்கத்தில் அவரோட பிரதர் இருந்தார் நாக்பாபு. ஈடுக்கு கதை தெளிதா, உனக்கு கதை சொல்ல தெரியாதா, பாவி இவ்வளோ பிரமாதமாக சொன்னாடான்னு திட்டின்ண்டே என்னை பாராட்டினார். சார் நிஜமா சார், வெரி குட் மேன், யூ ஸ்போக் வெரி வெல், ஐ saw the film அப்படின்னாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கம்மிங் ஃப்ரம் சிரஞ்சீவி சார், இட் வாஸ் ஸோ நைஸ். பட் லேட்டர் ஆன் சிரஞ்சீவி சாரோட நான் 2 படம் பண்ணுவேன், எனக்கு தெரியாது அப்போ. பட் திஸ் வாஸ் த பேஸ் ஃபார் மீட்டிங் ஹிம் அண்ட் பிகமிங் ஃப்ரெண்ட்லி வித் ஹிம். அங்கேருந்து எங்கள் ஷூட்டிங் ஆரம்பிச்சது. ஷூட்டிங்கில் எங்களுக்கு அப்போ அசிஸ்டண்ட்டாக இன்னும் 2 பேர் வந்தாங்க. ஒன் வசந்த், another பாலகுமாரன் சார், த ரைட்டர். ஸோ நல்லா எங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் ஷூட்டிங். ஃபுல் குற்றாலம் ஷூட்டிங் நடந்தது, சென்னை ஷூட்டிங் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஷெட்யூல் காஷ்மீரில் போட்டாங்க. காஷ்மீர் ரியலி அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் ஐ வாஸ் கோயிங் தேர். சிரஞ்சீவி சார் அப்போ என்ன பண்ணுவார்னா, அவரோட 4 படம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்பார். எல்லா படத்தோட சாங்ஸை மட்டும் தண்ணி எடுத்து வச்சுருவார். ஒரே ஐடியா ஒரு 1.5 months அங்கே தேராப்பட்டோட ஃபுல் ஃபேமிலியோடு அங்கே போயிடுவார். இப்போ இருக்கிற அவரோட சன்னு, டாட்டர் எல்லோரும் அங்கே இருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே ஒரு பிக்னிக் மாதிரி வருவார் அவர். எல்லா படத்தோட ஷூட்டிங்ஸுக்கு தனித்தனி மாஸ்டர்ஸு. ஸோ ஒரு ஷூட்டிங் நடக்கும், 2 பாட்டு, கேப் ஒரு 4-5 days, அடுத்த யூனிட் வரும், இன்னொரு 4 அப்படியே சிரஞ்சீவி சார் ரெகுலராக வருஷக்கணக்காக பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த டைமும் சார் காஷ்மீர் போய் பண்ணலாமா கேட்டோன்னே, பாலச்சந்தர் சார் பண்ணலாமே சொல்லிட்டு 2 சாங்கு இளையராஜாவோட சொல்லி 2 பாட்டு நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி போனோம். காஷ்மீர் ரியலி எ கிரேட் பிளேஸ். அந்த க்ரீனரி, அந்த முகல் கார்டன், இந்த தால் லேக் வாஸ் ஆசம். ட்ரீம், ஒரு நிஜமாகவே சொல்லுவோம், இட்ஸ் பேரடைஸ் ஒன் எர்த்னா இட் இஸ் காஷ்மீர். இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். நாங்களாம் ரொம்ப த்ரில்டாக இருந்தோம். ஆனால் எங்களாம் வெயிட்டிங் என்னென்னா, எப்போ ஸ்னோ கிட்ட போக போகிறோம், ஸ்னோஃபால் பார்க்கணும் எங்களுக்கெல்லாம் த்ரில்லு. ஃபைனலாக குல்மார்க்கு கூட்டின்னு போனாங்க. ஷூட்டிங் இங்கே தான் நல்ல காமெடி நடந்தது. பாலகுமார் சார்லாம் ரொம்ப த்ரில்லு, சுரேஷ் ஸ்னோ அப்படின்னு அவர் என்கிட்ட எக்ஸைட்டடாக போனார். அந்த ஸ்னோக்கிட்ட போனோட நாங்கள் மைனஸில் இருக்கோம் டெம்பரேச்சர். திடீர்னு கொஞ்சம் மழை பெஞ்சா இட் வில் கோ இமன்ஸ் ஃபர்தர் மைனஸ். அந்த கிளைமேட்டில் நம்மலாம் இந்த மெட்ராஸ் சம்மர்லேருந்து அங்கே போய் நிற்க முடியுமா? ஜாலியாக ஷூட்டிங் நினச்சிட்டு போனோம். ஆனால் இப்போ ஸோ சில். அங்கே எல்லாருக்கும் வந்து ஒரு இதை கொடுத்துட்டாங்க, ஒரு ஃபயர் கொடுத்து, ஷாலை கொடுத்து, உள்ள ஒரு நெருப்பு வச்சுன்னு தான் நிற்கணும். அங்கே இல்லைன்னா நிற்க முடியாது. மாஸ்டர் ரகு மாஸ்டர், அவங்க அசிஸ்டன்ட் கலா மாஸ்டர் பிருந்தா, அவங்க வந்து கூட ஒரு டூரிஸ்ட்டு, அவங்களும் அதில் ஷூட்டிங் போய் சோபனாவுக்கு வந்து பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸு, சாரி,
அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம், அந்த மாதிரி கிளைமேட்டில் டான்ஸ் ஆடணும். இவர் ஒரு ஜிப்பா போட்டு ஆடணும். பயங்கர கஷ்டமாக இருந்தது. பாலச்சந்தர் சார் கொஞ்ச நேரத்தில் எடுத்துக்கடா சொல்லிட்டு அவர் அந்த குளிர் தாங்கலேன்னு போயிட்டார். அவர் அங்கே போனார், அவ்வளோதான். அங்கேருந்து அந்த லோக்கல் ஏஜென்ட்ஸு கைட்ஸ் எல்லாம் வந்தாங்க. சார் இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கெல்லாம் சென்னையிலேருந்து வந்திருக்கேன், உங்களுக்கெல்லாம் இந்த குளிர் தாங்காது, இந்த வெளி ஸ்வெட்டரில் ஒர்க் அவுட் ஆகுது, உள்ளே ஸ்வெட்டர் போட்டுங்கன்ட்டாங்க. அவ்வளோதான். ஆளுக்கு ஆள் பிராண்டி சார், இட்ஸ் குட் ஃபார் ஹீட் மெடிசன் அப்படின்ட்டு அந்த ஆளுக்கு கொடுத்தாரு. அவ்வளோதான். எல்லோரும் கட 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 கடிச்சிட்டாங்க. அங்கே சாங் முடியலை. வெதர் இஸ் பிகமிங் பேட், டெம்பரேச்சர் இஸ் பிகமிங் பேட். அப்போ திடீர்னு சவுண்டு கத்தினா நாகரா ஓடவே மாட்டேங்கிறது. ஓடி போய் நாகரக்காரன்ட்ட பார்த்தா அவன் கை ஃப்ரீஸ் ஆகிடுது. அவன் கை அப்படியே என்னடா சார் ஃப்ரீஸ் ஆகிடுது சார், முடியல சார். அவன் கையை எடுத்து கலா மாஸ்டர் போய் அவங்க ஸ்விட்ச் பண்ணி இப்படியெல்லாம் நடந்தது ஷூட்டிங். எல்லோரும் எப்படா முடியும், எப்படிடா எடுப்போம் சொல்லி போன சந்தோஷத்தில் எப்படா முடியும் லெவலுக்கு வந்துடுது. ஷூட்டிங் முடிஞ்சது, எல்லாம் பேக்கப் ஆகி ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்து அவர் மறக்க முடியாத சீன் அது. நானும் பாலகுமார் சார் ஒரே ரூம் ஷேர் பண்ணோம். உள்ளே வந்து பார்த்தா பாலகுமார் சார் வந்து ஆல்ரெடி ரூமுக்கு வந்துட்டார். காலை ஒரு ஹாட் வாட்டரில் வச்சுருக்காரு. ஃப்ரண்ட்டில் 2 ஹீட்டர், ஸ்ட்ரெயிட்டாக 2 ஹீட்டர், 3 ஷாலு, தலையில் ஒரு ஷாலு, இங்கே ஒரு ஷாலு, அப்படி உக்காண்டிருக்காரு. என்ன சார் இது அப்படின்னு கேட்டேன். சுரேஷ், நான் ஸ்னோன்னா என்ன தெரியுமா நான் இமேஜின் பண்ணேன் சார், அந்த சினிமாவில் வர மாதிரி அந்த ஸ்னோவில் நான் ஒரு பால் பண்ணிவிட்டு மேலே அப்படி அடிப்பேன், நீ அதை பிடிச்சி நீ என் மேலே ஸ்னோ. அட்லீஸ்ட் அவர் சினிமாவில் ஹீரோயின் தூக்கி எறிகிற மாதிரி ஸ்னோ பாலை வச்சுட்டு ஒரு சீன் இமேஜின் பண்ணியிருந்தாராம். இங்கே போன உடனே அப்பா எல்லாம் நிற்கக்கூட முடியல, என்னோடய காலெல்லாம் உதறதுப்பா சொல்லி அந்த சீனை பார்த்த உடனே நான் வந்து சார் நமக்கு தேவையா சார் சினிமா சார், அது வந்து அவங்க க்ளவுஸு எல்லாம் போட்டு நமக்கு நாட் யூஸ் டு தேட். ஆனால் அவர் அதில் ஃபீல் பண்ணி நொந்து போய் அங்கேருந்து எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல் ஆகிடுது. பாலகுமார் இஸ் எ கிரேட் ரைட்டர். அவரோட ஒர்க்கெல்லாம் தமிழ் பீப்புள் நோ இட். ஸோ எனக்கு ரொம்ப நட்பு வந்தது. அவரோட ட்ராவலில் என்ன ஆகிடுத்து, திடீர்னு அவரை மணிரத்னம் சார் கூப்பிட்டு நாயகனுக்கு டயலாக்ஸ் எது சொன்னார். நாயகன் ஸ்கிரிப்டில் கொஞ்சம் ஒர்க் பண்ண சொன்னார். ஸோ நானும் அவரும் ருத்ரவீணாங்கிற காஷ்மீர் ஷூட்டிங் அப்புறம் சிரஞ்சீவிக்கு கேப் இருந்தது. ஸோ ஷெட்யூல் இல்லை. பாலச்சந்தர் சார் மனதில் உறுதி வேண்டும்ங்கிற ஸ்கிரிப்டில் உட்காந்துட்டார். ஸோ ஃப்ரீயாக இருந்தோம் நானும் பாலகுமார் சாரும். ஸோ டெய்லி எங்கள் ரூமில் உட்காந்து சுரேஷ் நீ என்ன ஹெல்ப் பண்ணேன் நாயகன் ஷூட்டிங் டிஸ்கஷனுக்கு. ஸோ நானும் அவருமா உட்காந்து என்னெல்லாமோ கதை பேசுவோம். நான் அப்போது பாம்பேயில் வந்ததுனால அங்கே வரதராஜ முதலியார் பற்றி, ஹாஜி மஸ்தான் அவங்க ஸ்டோரியெல்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மணிரத்னம் வீனஸ் காலனியில் அவரோட வீடு இருக்கும், அங்கே போய் ஒரு கதையெல்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி நடக்கும் சார் பாம்பேயில், இதெல்லாம் நடக்கும். எனக்கு தெரிஞ்ச பாம்பே வரதராஜ முதலியார் ஸ்டோரியெல்லாம் சொல்லி நான் ரொம்ப ரசிச்சு கேட்பார் மணிரத்னம். நிறைய டிஸ்கஷன்ஸ் வரும், பேக் அண்ட் ஃபோர்த் சொல்லிட்டு இருப்பேன். ஒரு டிஸ்கஷனில் மட்டும் ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன், அந்த சீன் அவர் ஆக்செப்ட் பண்ணார் மணிரத்னம். என்னென்னா சார் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா வரதராஜ முதலியார் அந்த நாயகன் கேரக்டர் டிஐஜியை அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கணும் சார். அந்த மாதிரி ஒரு சீன் ஒரு காட்ஃபாதரில் வரும், அவர் பொண்ணை ரேப் பண்ணாங்கிறதுக்காக அவரே போய் கேட்பார். அந்த மாதிரி ஏதோ சீன் கொண்டு வரலாமான்னு ஒரு ஐடியா சொன்னேன். மணிரத்னம் லைக் டேட். அது அந்த ஃபிலிமில் இருக்குது. அந்த டிஐஜி வந்து நாயகன்கிட்ட கேட்குறது. நான் போலீஸ் அதிகாரியாக வரல, வேலு நாயக்கர்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். எனக்கு சந்தோஷம் என்னென்னா அந்த ஒரு 3 நாள் டிஸ்கஷனில் அவருக்கு என்னை பிடிச்சி போய் ஃபைனலாக ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்கிரிப்ட் எனக்கு மேஜராக நரேட் பண்ணார் பாயிண்டர்ஸ் எல்லாம். அண்ட் ஒரு 5000 rupees செக் கொடுத்தாரு. ஸோ ஐ காட் மை ஃபர்ஸ்ட் பேமெண்ட் செக் ஃபார் டிஸ்கஷன் ஃபார் மணிரத்னம். ஐ விஷ் ஐ ஹேட் ப்ரிசர்வ்ட் இட், பட் அது அக்கௌண்ட்டில் போட்டுட்டேன். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் இட். ஸோ தட் வாஸ் ஒன் நைஸ் மூமெண்ட் ஃபார் மீ. ஏன்னா மணிரத்னம் அன்னைக்கு வாஸ் ஜஸ்ட் இஸ் fourth ஃபிலிம். நாயகன் அதுக்கப்புறம் வில் பி கோன் டு பிகம் அ கல்ட் அண்ட் வாட் ஆல் இட் கிரியேட்டுங்கிறது அண்ட் ஹூ மணிரத்னம் ஈஸ் டுடே எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபார் மீ தட் ட்ராவல் வாஸ் வெரி நைஸ். அங்கேருந்து எங்களோட பாலகுமார் சாரோட நான் இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கூடவே எனக்கு சான்ஸ் வர ஆரம்பிச்சது சினிமாவுக்கு. ஒரு ஆனந்தி ஃபிலிம்ஸில் பிரபு ராதிகா வச்சு ஒரு கதை நான் ஓகே சொன்னேன். இந்த ஒரு ஹிந்தி ஃபிலிம் ரீமேக் சொன்னாங்க, அதுக்கு ரெடி ஆனேன். ஆனால் கொஞ்ச நாளில் ஏதோ ப்ராப்ளமாகி அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகிடுது. அடுத்தது கார்த்திக் ரேவதி வச்சு ஒரு காதல் வணக்கம் சொல்லி டைட்டிலில் ஒரு பாம்பே ப்ரொடியூசர் வச்சுட்டு ஒரு கதையால் டிஸ்கஷன் பண்ணி ஒரு தினத்தந்தியில் ஒரு பேப்பர் ஆடும் வந்தது.
இதெல்லாம் வருது, ஒர்க் அவுட் ஆகும் போல் இருந்து. ஆனால் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. பாலச்சந்தர் சார் நோட் பண்ணிட்டு இருந்தார், ஒன்றும் சொல்லலை அவர். நானும் அந்த டைமில் அவர்கிட்ட வெளியில் போகிறதுக்கு இந்த பிளான் இல்லை, ஏன்னா ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்கலாம். நானும் அப்பப்போ ஏதோ ஒர்க் இருந்தால் எடிட்டிங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு கமல் சார் கூப்பிட்டாரு. ரெடி ஆகிட்டே போல இருக்கே டைரக்ட் பண்ணுறதுக்குன்னாரு. தெரில சார், ஐ திங்க் கூப்பிட்றாங்க, நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டைரக்ட் பண்ணுறியா கேட்டார். ஹாப்பியா சார், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ சார், உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணது என்ன சான்ஸு, யார் ஹீரோ? கமல்ஹாசன் அப்படின்னா. சார் வாட் ஆர் யூ டாக்கிங் அப்படின்னு. எஸ், ஐ கமல்ஹாசன் ஹீரோ சார், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பண்ணுறியா கேட்டார். சார் இதே விட ஒரு பிரேக், ஒரு டெபியூ ஒரு டைரக்டருக்கு கிடைக்குமா சார்? ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் சார் அப்படின்னு. எஸ், லெட்ஸ் டூ இட், ஸ்டார்ட் ஒர்க்கிங்னார். இதை போய் நான் அப்புறம் பாலச்சந்தர் சார்கிட்ட போய் சொன்னேன். அவர் கேட்டுட்டார், ரிசீவ் பண்ணிட்டார். ஆனால் டிஸ்கஷனில் இருந்தாங்க. ஹீ நெவர் செட் எஸ் ஆர் நெவர் செட் நோ. ஹீ ஹர்ட் இட், ஹீ லெஃப்ட், ஹி வாஸ் குவைட். அப்புறம் நான் பாட்டுக்கு இப்போ கமல் சாரோட இந்த ஒர்க்குக்காக ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். அதனோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, அதனோட டிஸ்கஷன் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ நாயகனோட ஒர்க்கு நடக்கும்போது கமல் சார் வா ஷூட்டிங்க்கு வா சொல்லுவார். ஸோ நான் நாயகன் ஷூட்டிங் போவேன். அங்கே ஹிந்தி அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால கிட்டி இருப்பார் அங்கே, அவர் அங்கே ஹிந்தி அசிஸ்டண்ட்டு. நானும் அவருமா அந்த ஹிந்தி சீன்ஸு, அந்த ஹிந்தியில் அட்மாஸ்பியருக்கு என்னெல்லாம் டயலாக்ஸ் எல்லாம் கொடுத்துன்னு நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் அந்த பாம்பே அட்மாஸ்பியருக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு, காஸ்டியூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷூட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக படம் முடிஞ்சு டபுள் பாசிட்டிவ் ஃபுல் பிக்சர் காட்டும்போது கமல் சார் என்னை கூட்டிகிட்டு போய் அந்த ஃபுல் பிக்சர் நான் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 3.5 hours ஓடித்து இந்த படம். நான் படம் சைலண்ட்டாக வித்தவுட் மியூசிக் நான் பார்த்தேன். மணிரத்னம் சொல்லிட்டேன், இட்ஸ் அ ஃபேபுலஸ் ஃபிலிம், இட்ஸ் அ கிளாசிக். ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். அப்புறமா அவங்க எடிட் பண்ணி ஃபைனல் ஷேப்புக்கு முன்னாடி ஸோ ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு சொன்ன உடனே கமல் சார் ஒரு நாள் வந்து லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸில் நாயகனுக்கு ஆக்சுவலாக ஹேர் கட் பண்ணிட்டார். இங்கே ஒரு பேக்கில் எல்லாம் ரொம்ப மினிமமாக வச்சுட்டு சின்ன ஹேர் வச்சுட்டு இருந்தால் அந்த எல்லாம் ஓகே சொன்னதுக்கப்புறம் படத்தில் ஃபுல்லாக ஷேவ் அடிச்சுட்டு என்னை வந்து மீட் பண்ணார். சுரேஷ், நாயகன் முடிஞ்சுது, ஒரு 2 months கேப் இருக்குது, நீங்கள் இந்த டைமில் வீனஸ் ஸ்டூடியோவில் ஒரு ஸ்ட்ரீட் செட்டெல்லாம் போடுறதுக்கு பிளான் போட்டுவிடுங்க, அந்த சத்தியம் ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு 45 days அமெரிக்கா போகிறேன், ஐ வில் கம் பேக் அப்படின்னா. பாலச்சந்தர் சார் எப்போதுமே செட்டு போட்டதில்லை, அவருக்கு அந்த கான்செப்ட்ஸே கிடையாது அவரோட ஃபிலிம்ஸில். என்ன போய் தோட்டா தரணி வச்சு நீங்கள் ஸ்ட்ரீட் செட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க சொல்லிவிட்டு தரணி வில் கைடு யூ போத் ஒர்க் அவுட் சொல்லிட்டு போயிட்டார். ஒரு நம்பிக்கை என் மேலே போயிட்டார். இப்போ நானும் தோட்டா தரணியுமா வீனஸ் ஸ்டூடியோவில் உட்காந்து டெல் மீ வாட் யூ வாண்ட். ஆனால் அந்த டைமில் நான் வந்து என் மைண்டில் என்னென்னா, சார் சத்யாவில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா நிறைய ஸ்ட்ரீட் சீன்ஸ் இருக்குது சார், க்ரௌட் சீன் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக ரோடில் ஸ்ட்ரீட்டில் க்ரௌடெல்லாம் நடக்க மாட்டாங்க சார், அதில் அம்பரெல்லா ஃபைட் வந்திருக்கு. அப்புறம் சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் வரும். அப்புறம் என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா சொன்னேன். அங்கே ஒரு ஸ்டூடியோ இருக்குது சார், அங்கே வேணால் நம்ம ஒரு தியேட்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம் சார். சினிமா தியேட்டர் க்ரௌடு வந்தால் க்ரௌடு கொஞ்சம் நேச்சுரலாக கொண்டு வந்தோம் சார். லைக் இட். அதை ஐடியாவுக்கு சினிமா தியேட்டர் வந்து ரெடி பண்ணோம். செட்டு சார், எனக்கு பாம்பேலேருந்து இந்த ஸ்ட்ரீட் எங்களுக்கு வீட்டு பக்கத்தில் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும் சார். ஐ லைக் த சவுண்ட் ஆஃப் ட்ரெயின். நம்ம ட்ரெயினோட அந்த பிரிட்ஜு அந்த மாதிரி போட்டுட்டு, இப்போ ட்ரெயினுக்கு வந்து சேட்பேட்டில் அந்த ஒரிஜினல் பில்டிங்க்கு வாசலில் அங்கே ட்ராக்ஸ் எல்லாம் அங்கே அது மேட்ச் பண்ணிக்கலாம் சார், இங்கே மாதிரி பண்ணி கொடுங்கண்ணே. அவர் அழகான ஃபைட்டெல்லாம் நடக்கும், ஓடி போகிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஹோல் திங் நானே உட்காந்து தோட்டா தரணி சாரோட உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஒரு 30 days 40 daysக்கு அப்புறம் வந்தார் கமல் சார். பார்த்துட்டு செட்டப் பார்த்து இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஹி வாஸ் வெரி ஹாப்பி, வெரி இம்ப்ரெஸ்ட். ரெடி ஆகிடலாம். ஆனால் மொட்டை அடிக்காமல் மறுபடியும் துருண்டு முடியல வந்தார். என்ன சார் மொட்டை நல்லா இருந்ததுனால இன்னும் 2 தடவை ஷேவ் அடிச்சிட்டேன் சார். இப்படி வந்தால் எப்படி சார்? கமல் சாரோட கெட்டப்பா இந்த கெட்டப் எப்படி இருக்குது கேட்டார். ரொம்ப சின்ன முடியில் வந்தார் சார். ஏதோ தெரியல, நல்லா இருக்குது, ரஃப்பாக இருக்குது, சத்யா கேரக்டருக்கு நல்லாயிருக்கும். வெரி குட். அப்புறம் சார் இது அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார் சார், எப்போதுமே இந்த கடா வந்து போட்டுப்பார், நீங்கள் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு. ஃபேன்டாஸ்டிக் ஐடியாண்டார். ஸோ கடா போட்டார். அப்புறம் நான் இந்த மாதிரி ரோல்ட் அப் ஸ்லீவ்ஸு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டைல் சொல்லி உடனே இந்த என்ன கெட்டப் சொல்கிறியோ பார்த்தா அங்கே பொட்டிலேருந்து எடுத்தார். அதே மாதிரி கெட்டப் வச்சுட்டு இருந்தார் அவர். இந்த மாதிரி ஓகேயாக கேட்டார். சார் திஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்ட், வில் டூ இட் சொல்லி இந்த ரெடி ஆகிடலாம், இந்த டேட்டில் வில் ஸ்டார்ட் ஷூட்டிங் பிளான் பண்ணாங்க. ஓகே சார். இந்த ஷூட்டிங்க்கு முன்னாடி 1 day முன்னாடி பாலச்சந்தர் சாரை பார்த்து அவர்கிட்ட நாளையிலேருந்து ஷூட்டிங், பூஜைக்கு வரணும், இன்வைட் பண்ண சொன்னார். ஸோ நான் அன்றைக்கி நைட் இன்வைட் பண்ண போனேன்.
இந்த போனது வந்து பாலச்சந்தர் சார் இந்த அப்பப்போ நான் இந்த ருத்ரவீணா அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் இருக்குல்ல மனதில் ஒரு தினம் நடந்துட்டு இருந்தது. நான் இந்த ஒர்க்கில் நாயகனும் இந்த ஒர்க்கில் ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் ரெடி, காஸ்டிங் ரெடி, சத்யாவோடலாம் ரெடி பண்ணி இப்போது பாலச்சந்தர் சாரை பார்க்க நான் போகிறேன். அவர் வந்து ஏவிஎம்மில் நைட் ஷூட்டிங் அன்றைக்கி 6 to 2 அங்கே இருப்பார் சொன்னாங்க. நான் அங்கே போனேன். அவர் வந்து வந்திருக்கல, நம்ம ரகுநாத் ரெட்டி, நம்ம பாக்கி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவள்கிட்ட பேசி ஜாலியாக இருந்தது. எல்லோரும் ஆல் த பெஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பாலச்சந்தர் சார் வண்டி வந்தது. கரெக்டாக 6:15 மாதிரி வந்தார். வாட் ஹேப்பன் தட் டே எல்லோரும் கொஞ்சம் ஷாக் ஆகிடும். இட் வாஸ் சம்திங் விச் ஐ வில் நெவர் ஃபர்கெட். அரங்கினதும் சார் வணக்கம் சார்னு அப்படி போனேன். என்னை பார்க்கவே இல்லை, மூஞ்சி திருப்பிண்டு அப்படி போயிட்டார். எனக்கு புரியல, வை இஸ் ஹி நாட் ஈவன் லுக்கிங் அட் மீ. சரி ஏதோ ஆக்கியபைடாக இருக்கான்னு நினச்சிட்டு போனாரா, ரெடி இருக்கட்ரா ஷார்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். நான் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன். உள்ள எல்லாம் முடிஞ்சுட்டு அப்படியே கிட்ட எதுக்கு வந்தாங்க, வை ஹேவ் கம் ஹியர் சார், போயிட்டேன் இல்லை, என்னை விட்டுட்டு போயிட்டு கெட் அவுட். புரியல, வை இஸ் ஹி ஸ்க்ரீமிங், he flipped, கண்ணா பின்னா திட்டார். நான் ஃபஸ்ட் டைம் கமல் சாரை மீட் பண்ண ஏக் துஜே கேலியே இல்லை, அதுக்கும் முன்னாடி அவரோட மேரேஜ் வித் வாணி கணபதி பாம்பேயில். எல்வி பிரசாத் சார் ஆல்ரெடி அவரை ஏக் துஜேக்கு சைன் பண்ணியிருந்தார். அந்த டைமில் பாம்பேயில் கல்யாணம் ரிசப்ஷன். ஸோ எல்வி பிரசாத் சார் என்னை கூட்டின்னு அங்கே போனார். நான் அந்த கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணினேங்க. இட் வாஸ் அ பிக் மேரேஜ், பாம்பே இண்டஸ்ட்ரியல். ஏன்னா வாணியோட பீப்புள் ஆல் பேக் ஃப்ரம் பாம்பே, சென்னையிலேருந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, தெலுங்குலேருந்து வந்தாங்க. இட் வாஸ் அ வெரி வெல் attended marriage. So when marriage was happening, everything was happening, I was also attending there. அந்த மூமெண்ட்டில், அந்த ரிசப்ஷனில் சடனாக எல்லாரோட ஹெட்டும் திரும்பிது டுவர்ட்ஸ் தி என்ட்ரன்ஸ். யார் என்ட்ரி ஆனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபீட்டுக்கு அவர் ஓடுறாரு கமல் சார். அந்த எண்டுலேருந்து அந்த எண்டு போட் ஹவுசஸ் மாதிரி லைனாக இருக்கும். அந்த எண்டில் இந்த எண்டில் எஸ்எம் மன்னர் வந்து ட்ராக் போட்டிருப்பார். அவர் ஃபுல் அங்கே அந்த ரன்னிங், இவர் கூடவே போகிறார், ஒருத்தர் மீட் பண்ணுறார், ஜம்ப் பண்ணுறாரு, அதை எடுக்கிறார், இவர்கிட்ட பேசுகிறார், அவர்கிட்ட பேசுகிறாரு, அவ்வளோ ஆக்டிவிட்டி. வாட் அ ஷாட்! அது வந்து நீ பாரு சொல்லிட்டா. 12 இயர்ஸாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு நாள் கூட என்கிட்ட கோபமாக பேசுனதே இல்லை அவர். He went on 10 minutes non-stop. நினைச்சிட்டு இருக்கேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.